எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதாவது சற்று முன் சுந்தர்ஷி அவர்கள் தன்னுடைய மனைவி குஷ்புவுக்கு ஆதரவாக ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. எதற்கு இந்த பேட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஜெயம் ரவி அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அதில் தன்னுடைய மனைவிக்கு எதிராகவும் அதே மாதிரி 3 எழுத்து நடிகை அப்படின்னு இன்டைரக்டாக குஷ்புவை சொல்லியும் ரொம்பவே காட்டமாக பேசியிருந்தார். பல குடும்பத்தை கெடுத்தவ, 3 புருஷன் வச்சிருக்கிறவ அப்படிங்கிற மாதிரிலாம் குஷ்பு சொல்லியிருந்தார். இப்போ தற்போது தன்னுடைய மனைவி குஷ்புவுக்கு ஆதரவாக சுந்தர்ஷி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு மிகப்பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்குது. சுந்தர்ஷி அவர்கள் யாருமே எதிர்பாராத சிறு அதிர்ச்சிகரமான விஷயங்கள் ஜெயம் ரவி குறித்து சொல்லியிருக்காரு. இது பல பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதை பற்றி வாங்க தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, 2-3 நாட்களாக நம்முடைய தமிழகத்தில் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கிற விஷயம் என்னென்னா, ஜெயம் ரவியோடைய டைவர்ஸ் கேஸ் தான் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்குது. எல்லாருமே என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா, இந்த மனுஷன் இவ்வளோ பெரிய பணக்காரனா, இவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தோம், இவ்வளோ பெரிய செலிப்ரிட்டியாக நடிகனாக இருந்தோம், இவனுக்குள்ளேயும் இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக ஜெயம் ரவியை எல்லாருக்குமே பிடிக்கும். பேராண்மை படத்தில் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருந்த அவர் அதற்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பல படங்கள் நடிச்சிருப்பார். நம்முடைய தமிழகத்தில் சின்ன வயசில் நிறைய பேருக்கு ஜெயம் ரவி அவர்களை பிடிக்கும். அப்படிப்பட்ட ஜெயம் ரவி அவர்கள் இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய கோலிவுட் இண்டஸ்ட்ரியிலேயே எந்த ஒரு பிளாக் மார்க்கும் இல்லாமல் இருந்தவர் ஜெயம் ரவி அவர்கள். அப்படிப்பட்ட ஜெயம் ரவி அவர்கள் முதல்ல கெனிஷா ஒரு விவகாரத்தின் மூலமாக தமிழகம் முழுக்க எல்லாராலையும் தவறாக பேசப்பட்டார். இன்றைக்கி அதுக்கு எல்லாத்துக்குமே தீர்வாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அந்த கெனிஷாவும் என்னை விட்டு போயிட்டாங்க. ஏன் போனால் நீங்கள் எல்லாருமே ஆன்லைனில் அவளை தவறாக பேசுகிறீங்க, ஆன்லைனில் சைபர் புல்லிங் பண்ணுறீங்க, அவளும் போயிட்டா. இப்போ எனக்கு யாருமே கிடையாது. நான் கல்யாணம் பண்ண இந்த ஆர்த்தி குடும்பம் இருக்குதுல்ல, இவங்க சாதாரண குடும்பம் கிடையாது. நான் இவ்வளோ கல்யாணம் பண்ணது கூட முக்கியமான காரணம் கையை அறுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. பிளாக்மெயில் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி இவளை மட்டும் கல்யாணம் பண்ணாமல் எங்கள் அப்பா அம்மாவுடைய பேச்சை கேட்டு நான் வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணி தான் இன்றைக்கி நல்லா இருந்திருப்பாங்க. என் வாழ்க்கையவே அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனமுருகி பேசியிருந்தார். மேலும் சில முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, இன்றைக்கி அந்த 3 எழுத்து நடிகை, அந்த இட்லி நடிகை, அவங்கெல்லாம் அதாவது பல குடும்பத்தை கெடுத்த அந்த நடிகையெல்லாம் என்னை தவறாக பேசுகிறாளே, அவளுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது அப்படின்னு காட்டமாக பேசியிருந்தார். குஷ்புவை பற்றி தான் பேசியிருந்தார். இன்றைக்கி இதற்கு சுந்தர்ஷி அவர்கள் கொதித்தெழுந்து அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் என்ன அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணை பார்த்து அவெல்லாம் ஒரு ஆளான்னு கேட்குறியே, நீ ஒரு ஆளா, உன்னால் எப்படி அப்படி ஒரு விஷயத்தை கேட்க முடியுது? அவங்க ஒரு பெண்ணு, உன்னோட வயசில் மூத்தவங்க, அவங்கள பார்த்து எப்படி நீ பேசுகிற? நீ பார்த்தியா அவங்க 3 குடும்பத்தை கெடுத்தாங்க அப்படிங்கிற பார்த்தியா? உனக்கு ஒரு பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ ஒரு பொம்பளை பொறுக்கி, நீ கெனிஷா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒருத்தி கூட போய் சுற்றுறதுக்காக, எவ்வளோ ஒருத்திக்காக என் பொண்டாட்டியை பற்றி தப்பாக பேசுகிற, உனக்கெல்லாம் என்னடா தகுதி இருக்குதுன்னு காட்டமாக சுந்தர்சி பேசின ஒரு குறிப்பிட்ட தகவல் மிகப்பெரும் அளவுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. நேயர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜெயம் ரவி பேசுகிறது கரெக்டா, இல்லை சுந்தர்சி பேசுகிறது கரெக்டா, இல்லை ஜெயம் ரவி மனைவி வீட்டு தரப்பில் தான் கரெக்டாக இருக்குதா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.